தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று இன்று ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்பொழுது உரிமை கோரியிருக்கிறார். NDA கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டதனுடைய தீர்மானத்தை குடியரசுத் தலைவரிடம் அவர் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ ரமேஷ். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறது. சற்று முன்னதாக அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கின்றனர். இன்று காலை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராகவும் பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தலைமையில் குடியரசுத் தலைவரை தற்போது சந்தித்து வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பிரதமர் மோடி நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அந்த கடிதத்தை தற்போது வழங்கி இருக்கின்றனர். மேலும் கூட்டணி கட்சிகள் அளித்த ஆதரவு கடிதத்தையும் குடியரசுத் தலைவரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கின்றனர். இந்த முக்கியமான செய்தி தற்போது கிடைத்திருக்கின்றது. பாஜக தலைவர்களோடு இதர கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தற்போது உடன் சென்றுள்ளனர். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அனைவரும் உடன் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி முறைப்படி ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவரிடம் உரிமை கோரி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுப்பார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவிலே குடியரசுத் தலைவரை பிரதமர் மோடி சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் போது எப்போது ஆட்சி அமைக்கப்படும், எந்த நாள் நேரம் என்பது தொடர்பாக பிரதமரிடம் குடியரசுத் தலைவர் ஆலோசனை மேற்கொள்வார். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து ஆட்சி அமைப்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.